வணக்கம் நேயர்களே. ஆன்மீக தகவல்கள் சங்கதிகள் என்கிற வரிசையில் இதோ வந்து கொண்டே இருக்கிற விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு விநாயக பெருமானை வணங்கப் போகிறோம். விநாயகர் என்று சொல்லும்போதே அந்த யானை வடிவம், யானை தலையோடு கூடிய வடிவம்தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும். திருமூலர் கூட விநாயக பெருமானை போற்றும் போது இப்படித்தான் போற்றினார். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்று பாராட்டினார், துதித்தார், வணங்கினார். அப்படியே தான் எந்த பூஜையை தொடங்கினாலும், எந்த அர்ச்சனையை தொடங்கினாலும், எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் முழுமுதல் கடவுளாக விநாயக பெருமானை வழிபட்டு தொடங்குவது என்கிற வழக்கம் நம்முடைய மரபில் காணப்படுகிறது. எடுத்த எடுப்பில் எந்த மந்திரமாக இருந்தாலும் என்ன சொல்கிறோம்? சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே என்றுதான் அந்த விநாயக பெருமானை போற்றி துதித்து வணங்குகிறோம். சசிவர்ணம் என்றும் விநாயகருக்கு சொல்கிறோம். அதே நேரத்தில் சில இடங்களில் அவர் கபில நிறமாக இருப்பார் என்றும் சொல்கிறோம். கபில நிறம் என்கிற போது ஒரு வகையான வெளிர் சிவப்பும் லேசான நீலமும் கலந்த வண்ணம், சொல்லப்போனால் a kind of a brown என்று சொல்கிறோமே, அதுதான் அந்த கபில நிறம். அதே நேரத்தில் சசிவர்ணம் என்கிற போது அவர் வெண்மையாக இருப்பவர், சசியான சந்திரனை போல இருப்பவர் என்று சொல்லலாம். விநாயக பெருமானுக்கு பலவிதமான குணாதிசயங்கள் உண்டு என்றாலும் அவருடைய அந்த வடிவம், யானை தலையோடு கூடிய வடிவம் எதையெல்லாம் நமக்கு காட்டுகிறது? யானை தலை அவருக்கு ஏன் வந்தது என்பதற்கான கதைகள் ஏராளம். பார்வதி தேவிக்கு காவல் காத்து கொண்டு நின்றார் என்றும், அந்த நேரத்தில் உள்ளே வேகமாக வந்த சிவபரம்பொருளையே தடுத்து நிறுத்தினார் என்றும், அதனாலே கோபம் வந்த சிவபெருமான் இவருடைய தலையை கொய்து விட்டார் என்றும் கதைகள் உண்டு. வேறு ஒரு தலையை வைக்க வேண்டும் என்பதற்காக யார் வடதிசை பார்த்து உறங்குகிறார்களோ அவர்களுடைய தலையை கொண்டு வா என்று சொல்ல, யானை ஒன்று அப்படி வடதிசை பார்த்து உறங்கிக் கொண்டிருந்தது. அந்த யானையின் தலையை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் என்றெல்லாம் இந்த கதைகள் நீளும். ஆனால் யானை தலை என்பதற்கு என்ன அடையாளம் என்பதை புரிந்து கொள்வோமா? கஜமுகாசுரனை வதம் செய்தார், அதனால் யானை தலை என்று கூட இன்னொரு கதை உண்டு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த கதைகளுக்கு பின்னாலே இருக்கிற அடையாளம், யானை தலையோடு இருப்பவர் எந்த வாகனத்தில் அமர்ந்திருக்கிறார்? ஒரு சின்னஞ்சிறு மூஷிகம், ஒரு சின்ன பெருச்சாளி அதன் மீது அமர்ந்திருக்கிறார். யானை நமக்கு பார்க்க பார்க்க மகிழ்ச்சியை தருவது. எத்தனை வயதாக இருந்தாலும் வீதியிலே ஒரு யானை போகிறது என்றால், வயதானவர்களாக இருந்தாலும் நின்று நிதானமாக அதை திரும்பி பார்த்து அட யானை என்பார்கள் இல்லையா? ஆனால் அதே சமயத்தில் ஒரு பெருச்சாளியை பார்த்தால் அப்படியே ஓடிப்போவோம், ஒதுங்கிக் கொள்வோம், அருவருப்பாக நினைப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், அழகான யானை அருவருப்பு என்று நாம் நினைக்கிற அந்த பெருச்சாளியின் மீது ஆரோகணித்து வருகிறது. உலகத்தில் அழகு அருவருப்பு என்றெல்லாம் பிரிக்கிறோமே, அப்படி பிரிப்பது யார்? நம்முடைய பார்வையில் ஏதோ நமக்கு அழகாக தெரிவதையெல்லாம் அழகு என்று நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் அருவருப்பு என்று ஒதுக்குவதற்கு உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாமே அந்த இறைவனுடைய விளையாட்டுதான் என்று காட்டுவதற்காகத்தான் அழகான யானை அருவருக்கத்தக்கதாக நமக்கு தோற்றம் தருகிற மூஞ்சூரின் மீது வருகிறது. சரி,
இவ்வளவு பெரிய யானை அந்த சின்னஞ்சிறு மூஞ்சூறு அதன் மீது வர முடியுமா? யானையை மூஞ்சூறு தாங்க முடியுமா? வாட் இஸ் திஸ்? சயின்டிஃபிக்காக இல்லையே, ரொம்ப அன்சயின்டிஃபிக்காக இருக்கிறதே. இந்த 50 கிராம் ஒரு 500 டன்னை தாங்க முடியுமா என்றல்லவா நாம் கேள்வி கேட்போம். ஆனால் இதற்கு என்ன பொருள் தெரியுமா? அந்த யானை வடிவத்தில் பெரிதாக இருக்கிறது. யானைக்கு என்ன பலம்? யானைக்கு தும்பிக்கை பலம் என்று சொல்லுவோம். அந்த யானைக்கு உண்மையான பலம் எது தெரியுமா? அதனுடைய புத்திசாலித்தனம். யானை இஸ் an intelligent animal. யானைக்கு நிறைய மதிநுட்பம் உண்டு. ஆனால் அந்த மதிநுட்பம் தலை கனத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது. இங்கே ஒரு பெரிய யானைதான், ஆனால் அந்த யானையினுடைய கனம் குறைவாக இருந்தால்தான் அது மூஞ்சூரின் மீது ஆரோகணித்து வர முடியும். அப்படியானால் என்ன புரிகிறது? அந்த யானைக்கு கனம் அதிகமாக இல்லை. அது எதை நமக்கு அடையாளமாக காட்டுகிறது? புத்திசாலித்தனம் இருக்க வேண்டியதுதான், அறிவாளித்தனம் இருக்க வேண்டியதுதான். ஆனால் அறிவாளித்தனம் நம்முடைய தலை கனத்தை அதிகப்படுத்திவிடக்கூடாது. மூஞ்சூறு சின்னஞ்சிறு இடங்களிலே கூட போய்விடும். ஏதோ ஒரு சிறிய துளைக்குள் கூட போய் அந்த பக்கம் திரும்பி வரும். அறிவும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அறிவு என்பது சின்னஞ்சிறிய இடங்களிலே கூட நுழைந்து உண்மையை தேடிக்கொண்டு வர வேண்டும். நுண்மான் நுழைபுலம் என்பார்களே, அந்த நுண்மான் நுழைபுலனாக அறிவு இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த மூஞ்சூரின் வழியாக நமக்கு காட்டுகிறார். கையிலே மோதகம் வைத்துக்கொண்டு ஒரு அழகான சிரிப்போடு அமர்ந்திருக்கிற விநாயகப் பெருமான். இந்த விநாயகப் பெருமானை வழிபடும் போதே விக்னங்களெல்லாம் விலக வேண்டும் என்று கேட்டுத்தான் வழிபடுகிறோம். சர்வ விக்னோப சாந்தயே என்றுதான் அவரை போற்றுகிறோம். இதற்கு கூட ஒரு அழகான கதை உண்டு. பண்டாசுரன் என்று ஒரு பெரிய அசுரன். அந்த அசுரனை அழிப்பதற்காக அம்பிகை இந்த பூமிக்கு வந்தாள். அப்படி வந்தவள் அந்த அசுரனோடு சண்டை போடுவதற்கு ஆயத்தமானாள். அம்பாளுடைய சைன்யம் எல்லாம் ஆயத்தமாயிற்று. ஆனால் பண்டாசுரன் எப்படிப்பட்டவன்? சோம்பல், தூக்கம், மயக்கம் இவற்றையெல்லாம் போட்டு அந்த சைன்யத்தையே அப்படியே கீழே சாய்த்து விட்டான். அது மாத்திரமில்லை, இரவோடு இரவாக ஒரு வேலை செய்தான். அசுரர்களுக்கு இருட்டிலே தான் பலம் அதிகம் என்பார்கள். அந்த இருட்டிலே இவனுக்கும் பலம் வந்தது. என்ன செய்தான்? யந்திரங்கள், விக்னங்களை பொறித்த யந்திரங்கள். விக்னங்கள் என்றால் தடைகள் என்று பொருள். தடைகளுக்காக மந்திரங்களை எல்லாம் ஏவி அவற்றை சில யந்திர தகடுகளில் வைத்து அம்பாள் இருந்த இடத்தில் வைத்து விட்டான். காலையில் பார்த்தாள் அம்பாள், அங்கே தடைகள். இந்த தடைகள் இருந்தால் தர்மத்திற்காக நம்மால் சண்டை போட முடியாது, என்ன செய்வது என்று பார்த்தாள். அப்படியே மெல்ல தம்முடைய நாதராக இருக்கிற சிவப்பரம்பொருளை பார்த்து சின்ன புன்னகை, அந்த புன்னகையை வீசினாள். புன்னகையை இவள் வீச அந்த புன்னகையிலிருந்து சக்தியும் சிவனுமாகிய அம்சங்கள் சேர்ந்து விநாயகப் பெருமான் அப்படியே அவதரித்து வந்தாராம். வந்த விநாயகப் பெருமானை விக்ன யந்திரங்கள் இருக்கின்றன என்று அம்பாள் கையை காட்ட அந்த யந்திரங்களை உடனடியாக நீக்கினார், தடைகளையெல்லாம் நீக்கினார். ஆகவேதான் அவருக்கு விக்ன விநாயகர், தடைகளை நீக்கக்கூடியவர் என்று பெயர். அம்பாளுக்கே தடைகள் வந்தால் கூட அந்த தடைகளை விநாயகப் பெருமான் போக்கடித்து விடுவார். ஆகவேதான் எந்த தடையாக இருந்தாலும் அது எங்களை தடங்கல் செய்யாமல் இருக்க வேண்டும். நாங்கள் நியாயமாக தர்மமாக செய்கிற காரியங்களுக்கு விநாயகப் பெருமானே நீ கூட துணை இருக்க வேண்டும் என்று கேட்டால் நமக்கும் அவர் துணையாக வருவார். விநாயக கடவுளுக்கு இருக்கிற எத்தனையோ திருநாமங்களில் கற்பக விநாயகர் என்று ஒரு பெயர் உண்டு.
எப்படி கற்பக மரம் கேட்டதையெல்லாம் கொடுக்குமோ அப்படி நல்ல வகையில் நாம் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் அந்த விநாயகப் பெருமான் அருள்வார். எல்லோருக்கும் விநாயக சதுர்த்தி நாளில் மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலேயும் விக்ன விநாயகர் விக்னங்களை தடை செய்து நன்மைகளை வாரி வழங்க வேண்டும் என்று அந்த விநாயகரிடத்திலேயே நம்முடைய பிரார்த்தனையை வைத்துக்கொள்கிறோம்.